ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கார்டியன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பேய் படங்க. வழக்கமா எல்லா படத்துல வர பேய் கதை மாதிரி தான் இதுவும், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அப்படி என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ஹன்சிகா இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல போவாங்க ஒரு வேலைக்கு. அந்த வேலைக்கு போகும்போது அவங்க காலில் ஏதோ ஆணி குத்தி ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ரத்தம் ஒரு கல்லு மேல பட்டு அந்த கல்லுக்கு ஏதோ உயிர் வந்த மாதிரி ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க எது நினைச்சாலும் நடக்குது, எது சொன்னாலும் நடக்குது. ஆனா அதுலயே ஒரு சில கெட்ட விஷயம்லாம் நடக்குது. இந்த கல்லுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, இந்த கல்லு இப்படியே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதை யாராச்சும் உடைச்சிட்டாங்கன்னா அந்த கல்லோட ஓனர் செத்து போயிருவாங்க. இப்ப இந்த கல்லோட ஓனர் யாரு? நம்ம ஹன்சிகா. ஒரு கட்டத்துல எல்லாமே கெட்டதா நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கல்லை தெரியாதனமும் உடைச்சு போடுவாங்க. அப்படி உடைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் சில விபரீதெல்லாம் நடக்குது. அந்த கல்லு எங்க இருந்து வந்துச்சு, அந்த கல்லை ஏன் உடைச்சாங்க, கடைசியில என்னாச்சுன்றதா இந்த படத்தோட கதை. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு 3 மந்திரவாதிகளை காட்டுறாங்க. அவங்க ஏதோ யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த யாகத்துக்கு பக்கத்துல ஒரு கல்லு 2ஆ பழக்கப்பட்டிருக்கு. அந்த என்ன சொல்றாங்க, எந்த ஒரு சக்திக்காக நம்ம தேடிக்கிட்டு இருந்தோமோ அப்படி ஒரு உக்கிர ஆவி இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இத கொன்னவங்களோட ரத்தத்தை நான் இந்த பாட்டில் அடைச்சிருக்கேன். இந்த ரத்தத்தை தேடி அந்த ஆவி வரும். அப்படி வரும்போது அந்த ஆவியை பிடிச்சி இந்த கல்லை அடைச்சிட்டோம்னா இந்த 2 கல்லும் ஒண்ணு சேர்ந்துரும். அப்படி சேரும்போது இந்த கல்லை யார ரத்தம் கொடுத்து சொந்தமாக்குறாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த கல்லு உடைஞ்சுனா விபரீத மரணம் நடக்கும். மந்திரத்தை மட்டும் விடாம சொல்லுங்கன்னு சொல்லி மந்திரம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆவி அங்க இருந்து இங்க வந்து அந்த கல்லை ஒட்டிடுது. அப்படி இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்காங்க. இவங்களுக்கு எதை தொட்டாலும் அன்லக்கியாவே நடக்கும். சாமி கும்பிட போவாங்க, சூட ஆஃப் ஆகி போயிடும். ஒரு புது சைக்கிள் வாங்கியிருப்பாங்க, அது கொஞ்ச நேரத்திலே காணாம போயிடும். இப்படியே வளர்ந்து பெரியவங்களாக ஒரு நாள் பிரஷ்ல பேஸ்ட போடுவாங்க, அதுவும் கீழே விழுந்துரும். வாஷிங் மிஷின்ல துணியை போடுவாங்க, அதுல பேனா இருக்கனால ட்ரெஸ் பூரா மையாயிரும். கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க, தேங்காய் உடைக்க போகும்போது அந்த தேங்காய் ஐயர் மேல பட்டுரும். என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு மோதிரம் வாங்கி போடுவாங்க. அப்படி போட்டு பைக்ல போகும்போது கூட போலீஸ் ஹெல்மெட் இல்லைன்னு மடக்கி விட்டுருவாங்க. பரிச்சை எழுத போவாங்க, பேப்பர்ல மைய கொட்டி விட்டுரும். இந்த மாதிரி இவங்க எது தொட்டாலுமே அபசகுலமா நடக்கும். இப்படி இருக்கும்போது இவங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வேலை தேட போறாங்க. சரிம்மா வெளியே போறியே, போகும்போது சாமி கும்பிட்டு போமான்னு அவங்க அம்மா தட்டுல சூட தேத்தி கொண்டு வருவாங்க. அப்ப கூட அந்த சூட ஆஃப் ஆகி போயிடும். கட் பண்ணா ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உள்ள போனா இது வேலையில கூட நடக்குது டாக்டர்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா, இவங்க ஃப்ரெண்டு இவங்களை ரெஃபர் பண்ணி ஒரு இன்டர்வியூக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இங்க பாருடி, நீ திறமசாலின்னு எனக்கு தெரியும், ஆனா இன்டர்வியூ எடுக்கணும் தெரியாது. இதை மட்டும் நீ மிஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலே உனக்கு வேலை கிடைக்காது, எப்படியாச்சும் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் எல்லாம் கேள்வி வைக்கிறாங்களே, அவங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான். என்ன தம்பி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரிடா தம்பி, பயப்படாம இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எதை கேட்டாலும் கான்பிடண்டா பதில் சொல்லணும்னு சொல்ல. ஏக்கா எனக்கு என்ன பயம், நான் காலேஜ் டாப்பர் இருக்கான்னு சொல்ல. டேய் சும்மா தான் நான் சொல்றேன், நீ கொரோனா பேஜ் தானு சொல்ல. அதெல்லாம் இல்லக்கா, என் சர்டிபிகேட் பாருங்கன்னு சொல்ல. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு, அது இவன் தட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சரி எப்படி நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்காது, நைஸா எஸ்ஐன்னு சொல்லி எந்திரிக்க நம்ம தங்கத்தோட இருக்கார்ல அபர்ணா யாருன்னு கேட்க ஹீரோயின் கையை தூக்குறாங்க. போமா அடுத்து நீதான்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு விட்டுறாரு. அங்க போனா அவங்க ரொம்ப சிம்பிளான கேள்விதான் கேட்கறாங்க. எங்க கம்பெனி எதனால இந்தியாவில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க இவங்க என்னத்தையோ உளறி கொட்டுறாங்க. இருமா இரு, இந்த தண்ணியா குடிச்சிட்டியா இப்ப சொல்லு அப்படின்னு சொல்ல மறுபடியும் உளர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க சரி எதுக்காக எங்க கம்பெனி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, சார் எந்த பேங்க் லோன் கேட்க போனாலும் இந்த கம்பெனில உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா, அங்க நீங்க வேலை பாக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அது போக இந்த கம்பெனில வேலை பார்த்தா ரொம்ப நல்ல சம்பளம் கிடைக்குன்னு கேள்விப்பட்டேன். சம்பளம் எல்லாம் எப்படி சார், ஃபர்ஸ்ட் வீக்ல குடிப்பீங்களா இல்ல 10 கொடுப்பீங்களா, இப்படி கொடுத்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க சரிம்மா நீ போ, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. வேலைக்கே சேரல, அதுக்குள்ளே சம்பளத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போயிட்டாங்க. இதெல்லாம் அந்த டாக்டர் கிட்ட சொல்ல, ஏமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இது எல்லாத்துக்கும் நடக்கிறதாமா, இதுக்கேமா இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு கேட்க, பிரச்சனை அது இல்ல டாக்டர், கொஞ்ச நாளா நான் நம்ப முடியாத மாதிரி நிறைய இன்சிடென்ட் எல்லாம் நடக்குதுன்னு சொல்ல, அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. இவங்க ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுருந்தாங்களாம். அப்போ இந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்காண்டி ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க போனதும் அங்க இருக்கிற ஹெட், ஓ காலேஜ் இருந்து வந்திருக்கீங்களா, இங்க மொத்தம் 10 இன்ஜினியர் இருக்காங்க, 2 பேரா ஒரு இன்ஜினியரை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கேளுங்க, ஆனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது பலகையில இருந்து ஒரு ஆணி இவங்க காலில் குத்திருது. ரத்தம் பயங்கரமா வருது. ஆனா அந்த ரத்தம் ஆரம்பத்துல காமிச்சானுங்களா ஒரு கல்லு, அந்த கல்லு அந்த கட்டடத்துக்கு கீழே இருக்கு, அதுல போய் பட்டுருது. அந்த கல்லு மின்ன ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்ச தூரம் முன்னாடி நடக்க அந்த கம்பியெல்லாம் வளைப்பாங்கல்ல, அப்படி வளைச்சிட்டு இருக்கும் போது கையில இருந்து ஸ்லிப் ஆகி அந்த கம்பி நேரம் ஹீரோயின் கிட்ட வருது. உங்க திரும்பி பாக்குறாங்க, பார்த்தோன்னே அந்த கம்பி பட்டுன்னு கீழே விழுந்துருது. இது அந்த டாக்டர் கிட்ட சொல்ல, என்னம்மா நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா நல்ல விஷயம் தானே, இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்றேன்னு கேட்க, அது இல்ல டாக்டர், என்னதான் நடந்தாலும் அது கூடவே கெட்ட விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னா இவங்க அன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு நல்ல ஜாப்
இப்படி சொதப்பிட்டமே, எப்படியாச்சும் அந்த வேலை கிடைச்சிடணும்னு இவங்க வேண்டிக்கிட்டு இருக்க பக்கத்துல அந்த கல்லை காட்டுறாங்க. அந்த கல்லை அதுவா அங்க வந்துச்சா இல்ல இவங்க எடுத்து வச்சாங்களான்ட்டு இன்னும் நம்மள்ட்ட காட்டல. அப்படி சொல்லி ஒரு 2 நிமிஷத்துல இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மெயில்ல வந்திருக்கு. இதை பார்த்து தையத்தக்கன்னு குதிக்கிறாங்க. அந்த டாக்டரும் கேள்வி கேட்கறாரு, ஏமா நீ தான் சரியாவே அட்டன் பண்ணலையே, எப்படி உனக்கு இந்த வேலை கிடைச்சுன்னு சொல்ல. அதான் டாக்டர் எனக்கும் தெரியல, என் வாழ்க்கையில முதல் தடவை நான் நினைச்சது நடந்திருக்குன்னு சொல்லி மறுபடியும் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்ப நம்ம மொட்டை ராஜேந்திரனை காட்டுறாங்க. நம்ம தங்கதோர இருக்காருல்ல, அவரும் நம்ம ராஜேந்திரனும் மாமா வச்சாங்க போல. ஆமா எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு, சுட சுட டீ போடணும், நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்ல. என்ன மாப்பிள்ள நீ ஆளை போடுவேன்னு பார்த்தா டீயை போட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு மாப்பிள்ளன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற ஆளு, எப்பா மாமா என்ன பெரிய ரவுடியான்னு கேட்க, ஆமா என் மாமா பெரிய ரவுடி, நான் சின்ன ரவுடி, ஏரியால வந்து கேட்டு பாரு பதற விட்டுறானுன்னு சொல்ல. அப்புறம் ஏன் இங்க வந்து டீ ஆத்துறேன்னு கேக்குறாரு. இந்தாயா நான் ஐட்டாக்காரனா, எவனும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க, இதெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் தொழிலே நான் மாத்திருவேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த ஆள் அங்க இருந்து போக இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருக்க, ஏமா ரொம்ப நேரம் என்னால பேச முடியாது, மேனேஜர் தான் என்ன திட்டம், நீ போனவன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க போனதும் அந்த மேனேஜர் இருக்குல்ல, இவங்க சொன்ன மாதிரியே வேலைக்கு வரியா இல்ல போன் பேச வரியா அப்படின்னு சொல்லி நம்ம தங்கத்துறையை கூப்பிட்டு எல்லாரும் போனையும் வாங்கி வைக்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களை எம்டி ரூமுக்கு வர சொல்லி இவங்களும் கூட போறாங்க. எம்டி ரூமுக்குள்ள போனதும் அவர் ஏதோ சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட இவங்க நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த பாரு அபர்ணா நீ பண்ண டிசைன் கிளைனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான், அதனால நீங்க சைட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்ல இவங்களும் சந்தோஷமா அங்க போறாங்க. அங்க போனதும் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரை பார்த்ததும் அன்சிகா திமுரா, யார் நீ போய் இன்ஜினியர் கூட்டுவான்னு சொல்ல, நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் முட்டிக்குது, அது என்னன்னு பின்னாட பாக்கலாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் ஹீரோயின் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ புடிச்சு திட்டி விட்டுறாரு. அதுக்கு ஹீரோயின், நீ இங்க நின்னு வேலை பாக்குறது காரணமே நான் கொடுத்த டிசைன் தான், ரொம்ப ஓவராலாம் பேசாத அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு கலாய்ச்சி விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவரை வச்சு நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹன்சிகா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நின்று சீரட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க அப்பயே வந்து இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, யோ உனக்கு அறிவில்ல, வேலை செய்யற இடத்துல நீ சீரட்டை குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அவர் சீரட்டை கீழே போட்டு போறாரு. இப்படியா போட்டு போவாங்க, ஒழுங்கா ஆஃப் பண்ணிட்டு போயான்னு சொல்ல அவர் வந்து மிதிச்சிட்டு போயிடுறாரு. இப்படியே இவங்களுக்கு கண்டினியூஸா என்ன பண்ணாலும் முட்டிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி அவங்களோட ஸ்கூட்டியை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இதனால அன்னைக்கு வேலை முடியாது, இவங்க வரதுக்கு டைம் ஆயிரும், கேப் பிடிச்சி போயிருன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் கேப் புக் பண்ண அந்த இடத்துக்குலாம் வர முடியாது, அது இந்த டைம்ல வர முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காரு. இவங்க பஸ்ல போகணும்னாலும் இங்க இருந்து மெயின் ரோட்டுக்கு போகணும். மெயின் ரோட்டுக்கு 15 கிலோமீட்டர் இருக்கா, வேற ஆப்ஷனே இல்ல. நம்ம ஹீரோ தான் டிராப் பண்ற நிலைமைக்கு வந்துருது. இவங்க ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் ஒரு வேலையா ஏறி போயிடுறாங்க. அப்ப இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் கிட்ட. இவர் பேரு பிரபா, இவர் ஆரம்பத்திலே தெரியுமா. இவங்க 2 பேர் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லவ்வும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஹீரோயின் அவங்க கிட்ட நீ சீரட்டே பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக, இவங்க ஆல்ரெடி அன்லக்கி, சப்போஸ் இவரை லவ் பண்ணி கல்யாணம் பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவருக்கு ஏதாச்சும் நோய் வந்து செத்து போயிடுவாரு, அதனால நீ பிடிக்காதன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்மளால சரின்னு சொல்லியிருப்பாப்ல. ஆனா அவங்களுக்கு தெரியாம ஒரு ஓரமா நின்று சீரட்டு குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. இதை நம்ம ஹன்சிகா பார்த்ததும் கோவம் தாங்க முடியாம பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டுவார். அப்ப ஹன்சிகா கேக்குறாங்க, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேக்குற, பண்ணிக்கணும்னு தோணல, இனிமேல் பாக்கலான்னு சொல்றாங்க. சரி நான் தான் உன்னை விட்டு போயிட்டேன்ல, நீ ஏன் என்ன தேடி வரலன்னு கேட்க, நம்மளை விட்டு ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அதை வச்சுக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லைன்னு அர்த்தம், நான் ரொம்ப அன்லக்கின்னு சொல்ல. ஆல்ரெடி ஹீரோயின் அன்லக்கின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதனால ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்க 2 பேரும் பழையபடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோனோட ஃப்ரெண்டு, என்னடி நேத்து வரைக்கும் கோவப்பட்டு பேசிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஆளே மாறிட்டீங்கன்னு சொல்ல, நான் தான் மாறிட்டேன், அவன் இன்னும் மாறல, எனக்காக அவன் மாறணும்னு நினைக்கிறத விட அவனுக்காக நான் மாத்திக்கிறது நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வேலை முடிஞ்சதும் இவங்க 2 பேர் கிளம்ப போக ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோட பைக்ல ஏறி உட்காந்துட்டு, எனக்கு கொஞ்சம் வீட்டுல டிராப் பண்ணிரு, நான் அவசரமா போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் முறைக்கிறாங்க. ஹீரோவுக்கு வேற வழியே தெரியாம அவங்களை ஏத்திட்டு கொஞ்ச தூரம் போறாரு. அப்ப ஹீரோயின் இவ தடிக்கு கீழே விழுந்தோன்னு நினைப்பாங்க. சொன்ன மாதிரியே ஹீரோனோட ஃப்ரெண்டு பட்டக்குன்னு கீழே விழுந்துருது. கீழே விழுந்தவங்க எந்திரிச்சிட்டு, இப்ப எதுக்கு என்னை கீழே தள்ளி விட்டேன்னு கேட்க, நான் எங்கடி உன்னை கீழே தள்ளி விட்டேன்னு சொல்ல, இன்னும் வேணாப்பா நீ அபர்ணாவே கூட்டு போ, நான் எப்படியோ போறேன்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோனை போய் பிக்கப் பண்ண போக, என்னாச்சு அவன் கீழே விழுந்தா எதுக்கு கோச்சிட்டு போறான்னு சொல்ல, அவ கோச்சிட்டுலாம் போக சும்மா பிராங்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வண்டியில ஏறி கிளம்புறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஹீரோ இருக்காருல, அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. டாக்டர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. டாக்டர்
என்ன சொல்றாருன்னா, இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள உங்க அம்மாவுக்கு ஹார்ட்டை மாத்தி ஆகணும், இல்லாட்டி அவங்க உயிர் வாழ்றதே கஷ்டம்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் நீ ஒன்னும் கவலைப்படாத, நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணலாம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ கால் பண்ணி அழுகுறாரு. அவர் அழுகையை தாங்க முடியாம, ஹீரோயின் நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு, நீ வேணா நாளை காலைக்குள்ள பாரு, உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா இருப்பாங்க, நான் சொல்றது நடக்கும்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஆபரேஷன் எப்படியாச்சும் நடக்கும்னு வேண்டிக்கிட்டு இருக்க அந்த கல்லை அப்படியே ஜூம்ல காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம டாக்டரை காட்டுறாங்க. நீ சொன்னது என்ன வேணா இருக்கட்டுமா, ஆனா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நான் சொல்றேன், கண்டிப்பா அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நியூஸ்ல கூட வந்துச்சு, அட்மிட் ஆன 2 ஹவர்ஸ்ல ஒரு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சுன்னு, அது இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. அதை பார்த்து டாக்டரும் ஷாக் ஆயிடுறாரு. சரிம்மா இதெல்லாம் ஓகே, நீ சொன்னதுனாலதான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு நீ எப்படி நம்புறேன்னு கேக்குறாங்க. இப்படிதான் சார் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்க கம்பெனில இருந்து ஒரு சின்ன டோர்னமெண்ட் மாதிரி நடந்துச்சு. அதுல எங்க கம்பெனி டீம் பயங்கரமா கோல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஃபுட்பால் பிளேயரா, அதனால ஆரம்பத்திலே 3 கோலை போட்டாரு. கடைசி வரைக்கும் ஆப்போனன்ட் டீம் கோலே போடாம இருந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹன்சிகா இருக்காங்கல்ல, அவங்களும் தங்கதுரையும் ஆடியன்ஸா உட்கார்ந்து இருக்காங்க. தங்கதுரை கண்டிப்பா கப்பு நமக்கு தான் சொல்ல, நீ வேணா பாரு, அந்த ஆப்போசிட்ல இருக்கான்ல தடிய, அவன் இன்னும் 5 நிமிஷத்துல 4 கோலை போட்டு இந்த மேட்சே முடிச்சிருவான்னு சொல்ல, தங்கதுரை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் சொன்னதும் ஒரு 2 செகண்ட் திரும்பி ஹீரோயினை பாக்குறான். அவனுக்கு என்னமோ ஒரு மாற்றம் நடந்துச்சு. திடீர்னு போயிட்டு சரசரன்னு 4 கோலை போட்டு விட்டுறான். தங்கதுரை சாக்காயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட, சார் நான் என்ன சொன்னாலும் நடக்கிற மாதிரிலாம் இல்ல, என் மனசும் என் மைண்டும் எதை நினைச்சு உண்மையா ஃபீல் பண்ணுதோ அந்த விஷயம் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம டாக்டர் இருக்காருல்ல, இந்த பாருமா, இயற்கைக்கும் நம்ம மைண்டுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, அப்படி நம்ம ஏதாச்சும் நினைச்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும், இது கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் நடக்கும், நீங்க அந்த கோடியில ஒருத்தவங்க நினைச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், அது பிரச்சனை இல்ல டாக்டர், நான் நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு கெட்ட விஷயமும் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏமா இதைத்தானமா நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும்னு சொல்ல, இதை நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சார் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை வேலையை அப்படி தூக்கிருச்சான். ஏன்னா எம்டி கிட்டே போய் மேனேஜரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு வந்து கதறுது, மேடம் எனக்கு அப்பா வேற இல்ல, அம்மா மட்டும்தான், நான் தான் எங்க குடும்பத்தை காப்பாத்தணும், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாச்சும் என்ன வேலை சேர்த்துங்கன்னு சொல்ல, உனக்கு என்ன தைரியம் தான் என்னை பத்தி போய் நீ எம்டிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப, போய் அவர்கிட்டே போய் கேளுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம எம்டி இருக்கான்ல, சரியான பொம்பளை சோக்கு, இந்த மேனேஜரை கூட அவன் தான் வச்சிருக்கான். இந்த மேனேஜர் என்ன பண்ணிருக்கு, இந்த பிள்ளை பண்ண ப்ராஜெக்டை என் ப்ராஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கு, அதனாலதான் போய் எம்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. ஆனா எம்டி ஆள்ன்றதுனால எம்டி வேலையை விட்டு தூக்கிடுறான். சரின்னு சொல்லிட்டு எம்டி போய் பார்க்க அந்த ஆளு தப்பான விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணிருக்கான். ஆனா இந்த சீனை நம்மளுக்கு காட்டல. ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க எம்டி கூப்பிடுறாங்கன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க. இதை பார்த்த தங்கத்துறை, எங்கம்மா போற அப்படின்னு கேட்க, இல்ல எம்டி ஏதோ கரெக்ஷன் கூப்பிட்டுருக்காரு அதுக்கு தான் போறேன்னு சொல்ல, அவன் கரெக்ஷன் கார்டுலாம் கூப்பிட்டுருக்க மாட்டான், உன்னை கரெக்ட் பண்ண வேணா கூப்பிட்டேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவரும் விட்டுறாரு. அங்க போய் பார்த்தா இந்த எம்டி இருக்கான்ல, அவரோட அண்ணனும் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இவரும் ஒன் ஆஃப் த எம்டின்னு வச்சுங்களேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இருக்காரு. என்னன்னா, லாஸ்ட் 5 வருஷமா அவங்க கம்பெனி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த 1 மந்த்தா நீங்க கொடுத்த டிசைன் எல்லாமே கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி அந்த லேடி மேனேஜர் ஒன்னு இருந்துச்சுல, அதை சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த டிசைன் போட்டு கொடுத்ததா நம்ம ஹீரோயின் தான். இதை கேட்டது இவங்க ஷாக் ஆயிட்டு மீட்டிங் முடிஞ்சது வெளியே வராங்க. வெளியே வந்ததும் எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க, இவளாலதான் எனக்கு லாஸ்ட் இயர் இன்கிரிமெண்டே வரல, 2 பேர் கம்பெனி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, பேசாம நீ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிரேன்னு சொல்ல, இவ இருக்கிற வரைக்கும் நம்மளால ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் ஆக முடியாது, எனக்கு தெரிஞ்சு இவ ரொம்ப நாள் இருக்க மாட்டா, சீக்கிரம் போயிடுவான்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம தங்கத்தோட சாக்காயிடுறாரு. அடுத்த ஒரு 2-3 நாள் இவங்களாம் வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோட அவங்க ஃப்ரெண்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவ ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே வரா. இவ என்னடா நம்மள குறுகுறுன்னு பாக்குறாள்னு பாத்துக்கிட்டே இருந்தா, திடீர்னு டேபிள் மேல ஏறி அங்க ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்கும், அதை தலையில 2 முட்டு முட்டி அதை உடைச்சு அங்க இருந்து கீழே வந்து செத்தே போயிடுறாங்க. இப்ப நம்ம தங்கத்தோட வந்து ஹீரோயின் கிட்ட, மேடம் நீங்க சொன்னது எல்லாமே நடக்குது, அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச்ல அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க, அதுவே நடந்துச்சு, இப்ப இல்லாம போவான்னு சொன்னீங்க, இவளும் கீழே வந்து செத்து போயிட்டா, உங்களுக்குள்ள ஏதோ சக்தி இருக்கு மேடம் சொல்றாரு. இந்த விஷயத்த நம்ம டாக்டர் கிட்ட சொல்றாங்க. நான் எனக்கு வேலை கிடைச்சுன்னு சொன்னேன்ல, எனக்கு டவுட் வந்து என்னோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் பார்த்தேன், அப்போ நான் ஆரம்பத்துல இன்டர்வியூ அட்டன் மூலமா ஒருத்தர் சர்டிபிகேட்டை பார்த்தேன்னு சொன்னேன்ல, மார்க் கூட எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னு, அந்த மார்க் அப்படியே என் சர்டிபிகேட்ல இருந்துச்சு. அது போக என் பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது எப்படி வந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தனுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு, அவளோட ஹார்ட்டை தான் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி நான் நினைக்கிறது நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி ஏதோ தப்பான விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர், ஏமா இதெல்லாம் பார்த்தா நீ நடந்து முடிஞ்சதை சொல்றியா, இல்ல நீ சொன்னதுனாலதான் நடந்துன்னு சொல்றியா, ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்ல, இல்ல டாக்டர் நான் எது சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி அந்த இருக்குல்ல செடி, அத நீ 6 அடிக்கு வளருன்னு சொன்னா வளர்ந்துருமான்னு சொல்ல, வளர்ந்துரும்னு கன்ஃபார்மா சொல்றாங்க. அப்ப திடீர்னு ஹீரோயின் தலையை பிடிக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, இல்ல டாக்டர் நான் சொன்னது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்ட என்ன இருக்குன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட ஃப்ரெண்டு
எம்டி ஏதோ கரெக்ஷன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு உள்ள போனாங்கல்ல. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த எம்டி ஹீரோனோட ஃப்ரெண்ட உள்ள போகும்போது கட்டி பிடிச்சிருந்திருக்கான். அதனால அவங்க அழுதுகிட்டே வெளியே வந்திருக்காங்க. இத போய் ஹீரோயின் கிட்ட சொல்ல, இவங்க போயிட்டு இருக்கும் போதே அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கிட்ட தப்பா பேசியிருப்பா இல்லையா, அவங்களோட தம்பிக்கார போன் பண்ணி எங்க அக்காவோட தப்பான விஷயத்துக்கு கூப்பிடுற ஆளை வச்சு உன்னை போட்டு தள்ளுறான்ட்டு போன்ல சொல்லியிருப்பான். ஆனா அவன் பயப்படவே இல்லைங்க. நீ யார வேணா கூட்டு வாழாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹன்சிகா உள்ள வர அவனை பிடிச்சி செமையா திட்டுறாங்க. அதுக்கு அவன் திம்பரா பதில் சொல்றான், ஏய் நான் எம்டி, நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், உனக்கு இஷ்டம் தான் வேலை பாரு, இல்லாட்டி இங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருன்னு சொல்ல, இவனையும் இந்த மேலாம் இருக்கிறதுக்கு நீ செத்தே போயிடான்னு சொல்லி அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இது முடியதான் நடந்திருக்கும். இதைத்தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, எம்டி செத்து போயிடுவான்னு சொல்லி அவனை காப்பாத்துறக்காண்டி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம தங்கதுரையை காட்டுறாங்க. அவரும் நம்ம மொட்டை ராஜேந்திரனும் உட்காந்து சரக்கடிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதோ ஒரு டீல் வந்திருக்கான், ஏதோ எக்ஸ்எம்எல்ஏ ஓட்டு தள்ளணுமா, அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப தங்கதுரை என்ன சொல்றான்னா, மாமா நம்மள்ட்ட ஒரு ஐட்டக்காரி இருக்கா, அவளை மட்டும் நம்ம தொழில சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம பெரிய ஆளா வந்துடலான்னு சொல்ல, அவர் வேற மாதிரி நினைச்சு, மாப்பிள்ள நான் இருக்கிற ஹைட்டுக்கு அக்கல்ல மஞ்சள் பயிர் சுத்தினா நல்லாவாடா இருக்குன்னு கேட்க, யோ அது இல்லையா, அவன் நம்ம ரவடி தொழிலுக்கே செட் ஆவா, அவ ஒருத்தனை சாவுன்னா செத்துடுறா, ஒருத்த மேல இருந்து குதினா கூச்சிடுறா, டூல்ஸே இல்லாம எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான்னு சொல்ல, ஏண்டா உண்மையாவ சொல்ற அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட எங்க எம்டிய பார்த்து செத்துருன்னு சொல்லியிருக்கா, அவ இன்னைக்கோ நாளைக்கோ நாளடிக்கோ போய் சேர்ந்துருவான்னு சொல்றாரு. அதே டயத்துல நம்ம ஹீரோயின் தங்கதுரை கால் பண்றாங்க. மாமா அவதான் மாமா கால் பண்றான்னு சொல்ல ஸ்பீக்கர்ல போறாங்க. அவங்க எதுக்காக கால் பண்ணிருக்காங்களா, இந்த எம்டி எங்க இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாத்துறக்காண்டி கால் பண்ணிருக்காங்க. அவரும் அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. இவங்க நேரம் அவங்களை தேடி போறாங்க. அப்ப நம்ம தங்கதுரை டீமோ அங்க என்னதான் நடக்க போகுதுன்ட்டு நேர்ல போய் பார்க்க போறாங்க. ஆனா நம்ம டாக்டர் இருக்காரு பாருங்க, அவரும் அந்த எம்டியோட அண்ணன் இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு போல. இந்த ஆளோட தம்பிக்கு தானே நம்ம ஹீரோயின் சாப விட்டுருப்பாங்க. அதனால அவருக்கு போன் பண்ணி எச்சரிக்கையா இருக்க சொல்ல, அவரு ஏன் டாக்டர் ஒரு பேஷண்ட் சொல்ல நீங்க நம்புறீங்களான்னு சொல்ல, அவ பேஷண்ட்லாம் இல்ல உங்க கம்பெனில வேலை பார்க்கற அபர்ணான்னு சொல்ல, அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் நம்ம எம்டியை தேடி போறாங்க. அதே சமயத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கார போன் பண்ணி ஒன்னு ஆளை விட்டு போட்டு தள்ளேன்னு சொன்னால, அவனும் அந்த எம்டியை போட்டு தள்ளுறதுக்கு அடியாட்களை கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த எம்டி எப்ப ஒரு வழியில வருவான்ல, அந்த வழியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எம்டியோட அண்ணன் அவர் போன் பண்ணி எச்சரிக்கை பண்றாரு. அவரு இதெல்லாம் ஒரு விஷயமா, சப்ப மேட்டரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் எம்டியோட வண்டியை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இதை பார்த்த நம்ம மொட்டை ராஜேந்திர இன்னைக்கு சம்பவம் கன்ஃபார்ம்னு சொல்லிடுறாரு. இந்த அடியாட்களும் எம்டியை பார்த்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. 3 பேரும் ஒரே வண்டியை நோக்கி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹன்சிகா எம்டி கால் பண்ணி, சார் உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல, இவர் மிரர்ல பார்த்து, எனக்கு தெரியும்டி நீதான் ஆளை கூப்பிட்டு வந்திருப்ப, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி காரை நிப்பாட்டுறாரு. அந்த நேரத்துல அந்த அடியாள்கள் இருக்காங்கல்ல, அவங்க இவரை கொல்ல வர ஹன்சிகா ஊடல வந்து காப்பாத்திடுறாங்க. இவன் என்ன பண்றான், வேகமா காருக்குள்ள போய் துப்பாக்கி எடுத்து அவங்களை சுடுற மாதிரி சுட்டு விரட்டி விட்டுறான். அப்ப அந்த எம்டி ஹன்சிகாவை பார்த்து சாரி சொல்றான். உன்னை தப்பா நினைச்சிட்டே பாருனா, நாளைக்கு நான் உன் ஃப்ரெண்டு கிட்டே சாரி கேட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம மொட்டை ராஜரே கத்துறாரு, என்னடா ஏதோ நடக்கும்னு, அவன் பத்திரமா இருக்கான்னு சொல்ல, யோ மாமா நீ கண்டிப்பா பாரு, அவ சொல்றது நடந்தே தீரும், அது எப்ப வேணா நடக்கும்னு சொல்ல, அந்த பக்கம் காத்துக்கு ஒரு தகர ஆடிட்டு இருந்திருக்கும். அது அப்படியே பறந்து வந்து இந்த ஆள் கழுத்தை ஒரே வெட்டா வெட்டி அது போய் கீழே விழுந்துருது. இந்த ஆளு துடி துடிச்சு செத்தே போயிடுறேன். இதை பாத்தி ஹன்சிகா மறந்து போக, தங்கதுரை நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா நடக்கணும், இப்ப பாத்தியான்னு சொல்ல, அவரு ஆமான்னு சொல்றாரு. இவங்க வேகமா வீட்டுக்கு வர எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, அந்த டாக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நீ சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா உனக்கு தெரியாமே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிருப்ப, அப்ப இருந்துதான் இந்த விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும், நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்ல, ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அவங்க அந்த ஆணி மிதிச்சு ரத்தம் சிந்திருக்கும்ல, அது கீழே அந்த கல்லை பார்த்திருப்பாங்க. அதை இவங்களுக்கு தெரியாமே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. உடனே அந்த கல்லை எடுத்து, இதனாலதானே இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சுக்குநூறா உடைச்சிடுறாங்க. உடஞ்ச கல்ல இருந்து ஒரு ஆவி வெளியே வருது. அது வந்து ஹீரோனை பார்த்து முறைச்சு நிக்க அப்படியே கட் பண்றாங்க. இப்ப நம்ம தங்கதுரையும் ராஜேந்திரனையும் காட்டுறாங்க. அவங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னா, ஹன்சிகாவை கூட வச்சுட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு நம்பர்ல இருந்து போன் வருது. ஆரம்பத்துல நம்ம மொட்டை ராஜேந்திர பேச, என்ன இது சரியாவே கேட்க மாட்டேது, வாய்ஸ் குறன்னு கேக்குன்னு சொல்ல தங்கதுரை பேசுறாரு, பாருப்பா ஒரு கொலைக்கு 1 லட்சம் 50,000 அட்வான்ஸ், ஆதாரமே இல்லாம கொலை பண்ணுவோம், அப்படி எங்களுக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்க காசை நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு சொல்ல, அந்த ஆளு போங்கடா டுபா குருவான்னு சொல்லி போன கட் பண்ணிடுறாப்ல. இப்ப நம்ம ஹீரோயினை காட்ட, அவங்க இதெல்லாம் பிரம்மன் நினைச்சு மூஞ்சிய கழுவிக்கிட்டு இருக்க ஒரு ஆய் வந்து ஹீரோயினை பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம அது ஹன்சிகா உருவத்துக்கே மாறி நிக்குது. இதுக்கிடையில அந்த செத்து போனான்ல அவரோட அண்ணன் கிட்ட, உங்க தம்பிய போட்டாங்கன்னு சொல்லி, போட்டது இவதான்னு சொல்லி நம்ம ஹன்சிகாவை காட்டுறாங்க. இப்ப அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, உனக்கு நல்லது நடக்கும்போது மட்டும் நான் வேணும், கெட்டது நடக்கும்போது நான் வேணாமா, உன் கையால நான்
நான் சில பேர் உயிர்ல எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் முடியாது, என் கையால உயிர் போறத நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படியா சரி, உயிர் போற வழி உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு அம்மாவையும் பொண்ணையும் காட்டுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இவங்களோட புருஷன் கல்யாணம் ஆகி இவங்களுக்கு பிள்ளைய கொடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். இவங்க ஆந்திரால எங்கேயோ இருந்திருக்காங்க. அந்த ஆள் விட்டுட்டு போனதுனால தமிழ்நாடுல வந்து பொழைக்க வந்திருக்காங்க. அங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க ஒரு அக்கா எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சின்ன பொண்ணுங்க கிட்ட, உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குன்னு. அதுல இவங்களோட பொண்ணு மட்டும் நான் எங்க அம்மாவாகி அவங்க என்னோட குழந்தை ஆகணும்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்கும்போது என்னைய வளர்க்கறதுக்கு எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால நான் அவங்கள பாத்துக்கணும்னு சொல்ல அவங்க அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு 4 பேரை காட்டுறாங்க. அதுல ஒரு ஆள் நம்ம டாக்டர் இருக்காரு. இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ். இவங்க இதே மாதிரி 36 கம்பெனி வச்சிருக்காங்களா. யார் யாருன்னு பார்த்து வச்சிருக்குங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச முகம். இதெல்லாம் சக்சஸா போய்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி வேலை செய்யற எம்ப்ளாயி எல்லாம் காட்டுறாங்க. கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிறதுனால இந்த வேலை பாக்குறாங்களா அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. இவங்க இந்த கம்பெனில ஒரு ஆடிட்டரா வேலை பாக்குறாங்க. இவங்களுக்கு பேர் என்ன சொல்லலாம், செகண்ட் ஹீரோயின் சொல்லிடலாம். இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம செகண்ட் ஹீரோயின் அவங்க பொண்ணுக்கு இந்த குட் டச் பேட் டச் இருக்குல்ல அது சொல்லி தராங்க. எங்க தொட்டா கரெக்ட், எங்க யாராச்சும் தப்பா தொழுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே அவங்க பொண்ணு கத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க போய் ஓனரை மீட் பண்றாங்க. இவங்க அந்த கம்பெனில ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா இவங்க இல்லாத ஒரு கம்பெனிக்கு ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அதை இன்னொரு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை என்னால பண்ண முடியாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், இதனால நீங்களும் மாட்டிக்கிறீங்க, எந்த தப்பு பண்ணாத நானும் மாட்டிக்கிருவேன், அதனால எனக்கு இந்த கம்பெனி வேணாம், நான் இதுல இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்ரீமான் என்ன சொல்றாருன்னா எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உள்ள வர்றதா உங்களோட வேலை, வெளியே அனுப்புறது எங்க கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த பெரிய எம்டி இருக்காருல அந்த ஆளு வந்து பாருமா, நாங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சேஃபா வைக்கிறதா உன்னோட வேலை, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறேன்னு சொல்ல நம்ம செகண்ட் ஹீரோயின் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் வேணாம், இன்னும் ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணிட்டு சாவி அவங்க கையில கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த பெரிய ஓனர் இல்லம்மா நீ இப்ப கோவத்துல இருக்க, கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது, நான் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், நல்லா யோசிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் நிறைய கம்பெனி அட்டன் பண்றாங்க. ஒரு கம்பெனில கூட வேலை கிடைக்கல. இவங்க பேரை பிளாக் லிஸ்ட்ல போட்டு விட்டாங்க. இவங்க ரொம்ப பெரிய ஆள்ல, இவங்களை மீறி எந்த கம்பெனியும் இவங்களால வேலைக்கு சேர முடியல. அதனால ஆந்திராவுக்கே கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2-3 நாள் கழிச்சு நம்ம ஸ்ரீமானுக்கு ஒரு போன் வருது. நம்ம கம்பெனிக்கு ஐடி ரைடு வர போறதா சொல்றாங்க. யாரு வீட்டுக்குன்னு கேட்க ஆடிட்டர் வீட்டுக்குன்னு சொல்ல இவரு பயந்துடுறாரு. இந்த விஷயத்த அவங்க பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்ல எல்லா ஃபைலும் ஆடிட்டர் வீட்டுல தான் இருக்கு, இவங்க போய் பார்த்தான்னு வச்சுங்க கண்டிப்பா லாக் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இப்ப புதுசா 500 கோடிக்கு ஏதோ பார்ட்னர்ஷிப் வந்திருக்கான், இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்களும் விட்டுட்டு போயிருவாங்க. அதனால பெரியவர் என்ன சொல்றாரு, ரைடு வரட்டும், ஆனா அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த செகண்ட் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பிள்ளைய போய் ஸ்கூல்ல டிராப் பண்ண நாளைக்கு அந்த பிள்ளைக்கு பிறந்த நாளாம். இவங்க ஏதோ சைக்கிள் கேட்டிருப்பாங்க போல, இன்னைக்கு நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி வச்சிடறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப யாரோ தெரிஞ்சவங்க வராங்க போல, அவங்க கிட்ட இன்னைக்கு சாயங்காலம் என் பிள்ளைய நீங்களே டியூஷன் கூட்டு போயிருங்க, எனக்கு சின்னதா வேலை இருக்குன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்க போய் அவங்க குழந்தைக்கு ஆசையா கேக்கு, சைக்கிள், கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்து வீட்டை நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு ஆசையா டியூஷனை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூட இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட அவங்க அம்மாவை பத்தி நல்லா பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க அம்மாவை காட்ட ஹால்ல வந்து பார்த்தா இந்த 4 பக்கியே வந்து உட்காந்துருக்கு. இவங்களுக்கு இன்னும் ரைடு வர விஷயம் தெரியாது போல, அதனால அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா வீடை இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க, நாளைக்கு குழந்தைக்கு பர்த்டே, அதனாலதான் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சரிம்மா இந்த வழியா போனோம், நீ தான் காஃபி நல்லா போடுவே, அதனாலதான் ஒரு காஃபி சாப்பிட்டு போலான்னு வந்தோம், ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியான்னு சொல்ல இவங்களும் காஃபி போட உள்ள போறாங்க. இவங்க உள்ள போற கேப்ல எல்லா ஜன்னலையும் மூடி விட்டுறாங்க. காஃபியை போட்டு வெளியே எடுத்துட்டு வர இவங்களை யாருமே காணும். அந்த பெரிய ஓனர் இருக்காம பாருங்க, ஏமா நீ வேலைக்கு சேரும் போது எனக்கு விசுவாசமா இருப்பேன்னு சொன்னேன்ல, நான் உனக்கு கேட்டா பண்ணுவியான்னு சொல்ல, சார் நான் இப்ப உங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பேன், என்ன வேணும்னு கேளுங்கன்னு சொல்ல நீ செத்துருன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்க பின்னால இருந்து அந்த தடியை வந்து கம்பியால இவங்க மண்டையில அடிச்சிடறான். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஐடி ஆபீஸ்ல ஜாலியா போட்டு கொடுத்துட்டு இங்க வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டியான்னு கேட்க நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. இவங்க பேச பேச அந்த தடியை அடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். அந்த பெரிய ஓனர் இவங்க கழுத்திலே காலை வச்சு மிதிக்கிறான். அந்த வழியில கூட அவங்க, சார் எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, நீங்க வேணா அதை எடுத்துட்டு போயிருங்க சார், நானும் என் புள்ளையும் எங்கேயாச்சும் போயிரோன்னு சொல்ல இவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு போன் வருது அவங்களோட பொண்ணு கிட்ட இருந்து. இவங்க அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஏமா எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும் ஏமா இன்னும் வரலன்னு கேட்க, அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துடுறேம்மா, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள்ல அதனாலதான் கேக்கு வாங்க வந்தேன், முடிச்சுட்டு உன்ன வந்து கூட்டு போறேன்னு சொல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க அடிக்கிறாங்க. போனு கட்டான பிறகு இவங்க மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை காதலே வாங்கிக்காம பலாறு 4 அடி அடிச்சுட்டு நேரா சமையல் கட்டு கொண்டு போய் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவங்க மேல போட்டு கேஸை திறந்து விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவங்க காதலே வாங்கல. வெளியே வந்த பிறகு நம்ம ஸ்ரீமான் இருக்காருல, அவர் தான் தீக்குச்சியை பொருத்தி உள்ள போறாரு. அப்படி போடும்போது கூட இவங்களை பார்த்து அழுவாங்க. அப்போ கூட மனசாட்சி இல்லாம கொளுத்து போட்டு போயிட்டே இருப்பாப்ல. வீடு வெடிச்சு இவங்க ஆசையா ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருப்பாங்க
போனாங்களா அதோட டயர் கறிக்கிட்டே வெளியே வந்துருச்சு. இவங்க இப்படி செத்ததுனால எல்லா படத்துல வர மாதிரி பேயா உலாவிட்டு வராங்க. இவங்களை சுத்தி வெறும் கெட்டதாவே நடக்குது. இவங்க ஒரு சாமியாரை பார்க்க போறாங்க. யாரு? ஓப்பனிங்ல ஒரு ஆள் மந்திரத்தை போட்டு இருந்தாப்புல இல்ல, அந்த ஆளு தான். ஏடா நீங்க பொண்ண பொண்ணு காத்துல கரைஞ்சு கடல்ல கலந்து இப்ப பெரிய உக்கிரமா சுத்திக்கிட்டு இருக்கு, கண்டிப்பா உங்களை பழி வாங்குன்னு சொல்றாரு. இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இல்லையான்னு கேட்க இருக்கு, ஆனா அதுக்கு உங்களோட 4 பேரோட ரத்தம் வேணும்னு சொல்றாரு. ஓப்பனிங்ல ஒரு 4 பாட்டில் ரத்தத்தை காமிச்சானுங்களா, அது இவங்களோட. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு தெரியும்ல, சாமியார் அந்த பேயை போட்டு கல்ல அடைச்சு வச்சிருப்பாரு. நம்ம அன்சிகா அது உயிரை கொடுத்து கல்ல எடுத்து வெளியே வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம செகண்ட் ஹீரோயின் அன்சிகாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு உன்னோட உடம்பு வேணும், உன்னைய வச்சுதான் அவங்க எல்லாம் போட்டு தள்ளணும்னு சொல்ல அவங்க கதையை கேட்டு ஃபீல் பண்ணி இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. வழக்கம் போல இந்த வில்லனோட தம்பி செத்து போனால அந்த விஷயத்தை கேட்டு மறுபடியும் எல்லா பார்ட்னர்ஸும் ஒன்னு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா எங்களை கூப்பிடலன்னு கேட்க, இப்படி ஒரு பொட்டாச்சி என் தம்பியை கழுத்தெடுத்து கொண்டுட்டா வந்து எல்லாரும் வாய்க்கரிசி போட்டு போங்கன்னு நான் சொல்லணுமா, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவரு, இங்க பாரு நம்ம பிசினஸ்ல மட்டும் பார்ட்னர் கிடையாது, வாழ்க்கையிலும் பார்ட்னர் தான். உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கும் தான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவளை கருத்தெடுத்து போட்டலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி ஹீரோயினை கடத்துறதுக்கு அந்த அண்ணங்காரன் ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போறேன், எந்த ஆபத்து எனக்கு நடக்காம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அங்க வந்துடுறாங்க. இப்ப அண்ணங்காரனை காட்ட அவன் வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கான். செல்ல ஏதோ ஒரு போன் வருது, அது வைப்ரேட் ஆகி கீழே வந்துருது. முழிச்சு பார்த்து அதை எடுக்க பார்க்க இவர் கண்ணுக்கு பேயெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அரண்டு போய் திரும்பி பார்த்தா பக்கத்துல படுத்த பொண்டாட்டியா காணோம். எந்திரிச்சு 4 பக்கம் ஓராப்ல எல்லா பக்கமும் இவர் கண்ணுக்கு பேய் தெரியுது. சரிடான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவர் தம்பியோட சமாதிக்கு வந்துடுறாரு. நம்ம அன்சிகாவை கடத்தி அங்கதான் கொண்டு வர சொல்லியிருப்பாப்ல. அப்ப டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது. என்ன டாக்டர்னு கேட்க, நீ உடனடியா உன் பசங்களையும் நீ அந்த இடத்த விட்டு கிளம்பின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்க, நான் விளையாட்டுக்கு ஒரு செடியை 6 அடிக்கு வளருமா அப்படின்னு கேட்டா வளரும்னு சொன்னான். இப்ப பார்த்தா அதே மாதிரி வளர்ந்து நிக்குது. நீ என்ன வினையோ தெரியாது, சீக்கிரம் அங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புல பேய் வந்து இறங்கிருச்சு. ஏண்டா நீ இடத்துல இருந்தாலே உன்னை கொன்னு புதைச்சிருவேன், இது ஏன் இடம், இங்க வந்து என் மேலே கை வைக்க பாக்குறியான்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாங்க. சும்மா ஏர்ல பறக்க விடுறாங்க. இந்த ஆளு எங்கெங்கயோ ஓடுறான். ஹீரோயின் விரட்டி பிடிச்சிடுறாங்க. பாஞ்சு வந்து இவன் மேல உட்காந்து சங்க பிடிச்சி நெரிக்க, நீ யாருன்னு கேக்குறாங்க. நான் யாரா, எதுக்காக சாகுறேன்னு தெரியாம செத்து போடான்னு சொல்லி அவர் அப்படியே மண்ணுக்குள்ளேயே போச்சிடுறாங்க. இவங்களுக்கு இன்னும் தெரியல இவங்க கொன்ன அவி வந்துதான் இவங்கள பழி வாங்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம மொட்டராஜரை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு போன் வருது. ஒரு அம்மா பேசுது, என் புருஷனை கொலை பண்ணுன்னு சொல்லுது. ஏமா அப்படின்னு கேட்க, அவர் எப்ப பார்த்தாலும் கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்ல தங்கதர, ஏமா அப்படிலாம் கொலை பண்ணா எங்க மாமா 15 வருஷமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல போனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு போன் வருது. அப்ப தங்கதர, யார கொல்லணும் எதுக்காக கொல்லணும் சரியான காரணம் சொல்லுன்னு சொல்ல, சார் நான் வேலைக்கு போன பிறகு ஒருத்தன் வீட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கான், அவனை கொல்லணும்னு சொல்ல ராஜேந்திரன், இது நல்ல ரீசன் தான் இருக்கு, இது அந்த பொண்ணு ஒத்துக்கிறோம், போட்டோ வாங்கன்னு சொல்ல அவங்க போட்டோ அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம மொட்டை ராஜேந்திர போட்டோ வருது. அதை பார்த்தது மொட்டை ராஜேந்திர மூஞ்ச போத்துறாப்ல, யோ மாமா என்ன இவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, சாய் மாப்ல லாக்டவுன்ல கீப் சேஃப்னு சொன்னாங்களா அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இந்த இறந்து போனாங்களா செகண்ட் ஹீரோயின், அவங்க பொண்ணை ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்டுருப்பாங்க. இவங்க ஆரம்பத்திலே தான் பொண்ணுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டதும் அங்க இருக்கிற ஒருத்தன் இந்த பொண்ணை தொட ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு தட்டி விடுது. இதை பார்த்து அவன் டென்ஷன் ஆகி அடிக்க ஆரம்பிச்சிடான். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹன்சிகா ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஃபீல் பண்ண திடீர்னு செகண்ட் ஹீரோயின் இவங்க உடம்புல வந்து இறங்கிடுறாங்க. அவன் அங்கிட்டு போயிட்டு மூஞ்சியை கழுவிட்டு இருப்பான். அப்ப அந்த தண்ணி சுடுதண்ணியா மாறி அவன் மேல கொட்டி அவன் உடம்பே புண்ணாகி போயிருது. அந்த பொண்ணு சோறு வாங்க வரிசையில் நிக்க சாப்பாடும் தீர்ந்து போயிருது. இதெல்லாம் நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம டாக்டரை காட்டுறாங்க. அடுத்த பேஷண்ட் அனுப்புவான்னு சொல்லி ரிசப்ஷன் கால் பண்ண, அவங்க ஆல்ரெடி உள்ளதானே இருக்காங்கன்னு சொல்ல இங்க யாரு இல்லையே அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம அன்சிகா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க உடம்புல பேய் வந்து இறங்க டாக்டர் அவங்கள பார்த்து, நீ அபர்ணா இல்ல நீ யாரு அப்படின்னு சொல்ல, யாருன்னு தெரியல, யாருன்னு தெரியலையா நல்லா பாடுறா அப்படின்னு சொல்ல, நீயா அப்படின்னு கேக்குறாரு. நான் தான். ஏண்டா என் பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அட்லீஸ்ட் அவ எங்க இருக்கான்னாச்சும் உனக்கு தெரியுமான்னு சொல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், உன் பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன், என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்ல, இப்படித்தானே அன்னைக்கு நானும் கெஞ்சினேன், கொஞ்ச நாச்சும் எனக்கு இறக்கம் காட்டினியா, நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதான்னு சொல்லி மேல ஒரு போட்டோ இருக்கும், அதுல ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அதை வர வச்சு அவங்களையும் கொண்டுடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம மொட்டராஜேந்திரன் இருக்கார்ல, அவரும் தங்கதுரையும் சேர்ந்து டாக்டரை பார்க்க வந்திருப்பாங்க. உள்ள உடைய முடியாதுன்னு சொல்ல கத்தியை காட்டி மிரட்டி உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா டாக்டர் செத்தே கிடக்குறாப்ல. பேலன்ஸ் இருக்கிற 2 பேர் இருக்காங்கல்ல, நம்ம ஸ்ரீமானும் பெரிய வில்லனும், அவங்க 2 பேர் வந்து அவருக்கு மாலை போட்டு போலீஸ போய் பாக்குறாங்க. அவரு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா பார்த்து நம்ம தங்கதுரையும் ராஜேந்திரன் மேல சந்தேகமா இருக்கு, அவங்க தான் கடைசியா பார்க்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அதை தத்தெடுக்கிற காண்டி வந்திருக்காங்க. ஆனா அவங்க மேல இடத்துல கேட்டு சொல்லணும், நாங்க வேற இன்சார்ஜான்னு சொல்றாங்க. சரி நாளைக்கு ஒரு நாள் என்ன வெளியே கூட்டு போக அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணை வெளியே கூட்டு போய் வேணுன்றத வாங்கி தந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து விட பாக்குறாங்க. அந்த நேரத்துல நம்ம ராஜேந்திரனும் தங்கதுரையும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இவங்களை கால் பண்ணி ஒரு இடத்துக்கே வர சொல்லி
சொல்லிடுறாங்க. அவங்களும் அங்க வந்துடுறாங்க. இந்த இடத்துல வளவளா கொலவலான்னு பேசிட்டு இருப்பாங்க. நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துடுறேன். என்னன்னா, அந்த பிசினஸ் பண்றேன்னு சொன்னாங்களா, அதுக்கு தான். இதுல இருக்கிறவங்கள யாராச்சும் ஒரு ஆளை பார்த்து நீங்க செத்து போன்னு சொன்னீங்கன்னா ஒரே பேமெண்ட் உங்களுக்கு 60 எங்களுக்கு 40 சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வில்லைங்க ஆள் வந்து இவங்க 2 பேர்த்தையும் மட்டும் கடத்திட்டு போயிருவாங்க. அங்க இவங்களை கட்டி போட்டு விசாரிச்சா இவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. சார், நாங்க ஐட்டாக்காரங்க தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொலை பண்றது கிடையாது. அப்படி கொலை பண்ணா ஆமான்னு சொல்லிட்டு போறோம். அவ பெரிய ஐட்டக்காரி. நாங்க ஏன் பார்க்க போனோம்னா எங்க பிசினஸ் கண்டி தான் பார்க்க போனோம். அவ யாரையாச்சும் பார்த்து செத்துருன்னு சொன்னா அவங்க செத்துருவாங்க. நிஜமாவே அவதான் சார் கொலை பண்ணான்னு சொல்ல அந்த பெரிய வில்லன் இருக்காருல்ல, அப்ப நீங்க தாண்டா அவங்களை தூக்கிட்டு வரும்னு சொல்றாங்க. சார், எங்களை கடத்தும் போது அந்த பொண்ணு ஆப்போசிட்ல தான் இருந்துச்சு, அவளே சேர்த்து கொண்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்ல இவங்க பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பார்த்தா அவங்க 2 பேர்த்த தவிர வேற யாரு கண்ணுக்கும் நம்ம ஹன்சிகா தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீமான் இருக்கார்ல, குடும்பத்தோட வெளியே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. பின்னாடியே ஹன்சிகா வந்திருப்பாங்க. அவர் கூட அவங்க லவ்வரும் அந்த சின்ன பொண்ணும் வந்திருக்கும். நம்ம மொட்டராஜன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹன்சிகா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா ஸ்ரீமானும் அதே ஹோட்டல்ல வந்திருப்பாரு. இவங்க கால் பண்ணி, சார் அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு, உங்களே பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல இவர் திரும்பி பார்த்தா வேற ஏதாவது ஒரு ஆன்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இவர் கண்ணுக்கு மட்டும் அமானி சர்வீஸ் எல்லாம் வந்து போகுது. இவர் பயந்து அடிச்சுட்டு பாத்ரூம்குள்ள ஓட இவங்க 2 பேரும் பெரிய வில்லனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. சார், அவ தனியா வரல, அவர் கூட ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்ல அந்த போட்டோவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்தப்பதான் தெரியுது இவங்களை சுத்திக்கிட்டு இருந்த பேய் இவங்க கொலை பண்ண மீரான்னு சொல்லி. இவர் பாத்ரூம் போயிருப்பார்ல, அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அவங்க கொலை பண்ண பாக்குறாங்க. சங்க புடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த சின்ன பொண்ணு அவங்களை கூப்பிடுது. எனக்கு தூக்கம் வருது, வீட்டுக்கு போலாமான்னு சொல்ல ஸ்ரீமான உயிரோட விட்டுறாங்க. இந்த விஷயத்த பெரிய வில்லன் கால் பண்ணி சொல்ல, நீ வீட்டுக்கு போ, அரை மணி நேரத்துல நான் வந்துறேன்னு சொல்ல அவரு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. உள்ள போயிட்டு குழந்தையெல்லாம் தூங்க வைக்க நம்ம ஹன்சிகா அங்க வந்துடுறாங்க. வழக்கம் போலதாங்க எல்லா பேப்பரத்துல வர மாதிரி இவங்கள சுத்த விடுறாங்க. பின்னாடியே விரட்டிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல இவங்க துப்பாக்கி எடுத்து சுட பார்க்க அது ஒர்க் ஆகவே இல்லை. இவங்க கண்ணு முன்னாடியே இவங்க குடும்பத்தாளுங்கெல்லாம் பேயா வந்து திரியுறாங்க. ஸ்ரீமான் கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு என் ஃபேமிலியை விட்டுருன்னு சொல்ல இவங்க அவரை கொடூரமா கொலை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் காலை உடைக்கிறாங்க, அடுத்து கையை உடைக்கிறாங்க, அடுத்து அவங்க கையாலே அவர் தலையை திருப்பி கொலையே பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த பெரிய வில்ல இருக்கான் பாருங்க, ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு உயிரும் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அம்மானு ஒரு அலரசத்தை கேக்குது. பார்த்தா அவங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. இவங்களை அங்க வர வச்சு பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒழுக்கமா உடம்பு விட்டு வெளியே வந்துரு, இல்லாட்டி இவளை கொன்றுவேன்னு சொல்ல இவங்களும் வேற வழியே தெரியாம வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் அந்த மந்திரவாதி ஒரு சொம்புக்குள்ள அவங்களை அடைச்சு வச்சு, இனிமேல் இவன் மட்டும் இல்ல எந்த ஆவினாலையும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது, நான் கொடுக்குற தாயத்தை கட்டிக்கன்னு சொல்லி கட்ட வச்சிடுறாரு. இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. அந்த நேரத்துல ஹன்சிகா கண்ணு முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு கோவம் தாங்கல, அந்த ஆள் சட்டையை பிடிச்சு இன்னும் எத்தனை பேரடா கொள்ளுவீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேடான்னு சொல்ல, ஏண்டி இந்த பிரச்சனை எல்லாம் உன்னாலதானே என் பார்ட்னர்ஸ் எல்லாம் செத்தாங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹன்சிகாவை கத்தியாலே குத்தி ஒரு குழியில தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு இருந்தால் வீட்டுக்கு வந்தார். வந்து கைகால் மூஞ்சியா கழுவிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹன்சிகா வந்து நிக்கிறாங்க. செத்து பேயா வந்துட்டான் போலான்னு சொல்லிட்டு அங்க எங்கே ஓடி அந்த மந்திர ஒரு தாயத்தை கொடுத்தான்ல அதை கையில கட்டிக்கிறாரு. பக்கத்துல ஒரு பெரிய சூளத்தை எடுத்து இவங்களை அடிக்க பார்க்க இவங்க மேல அடி விழுகுது. ஏண்டி நீ இன்னும் சாவலையா, எப்படி உயிரோட வந்தன்னு கேட்க ஹன்சிகா சிரிக்கிறாங்க. ஏண்டா நான் அபர்ணான்னு நினைச்சியா, மீராடான்னு சொல்ல பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னா அந்த மந்திரவாதி இதெல்லாம் முடிச்சுட்டு கார்ல போய் உட்காந்துருப்பாரு. அப்ப அவர் அடைச்சு வச்ச கிண்ணத்தையே பாத்துட்டு இருக்காரு. என்ன சாமின்னு கேட்க, இவ நான் சொன்ன மந்திரத்து கண்ணில கட்டுப்பட்டு வரல, தான் குழந்தை மேல இருந்த பாசத்தினால வந்திருக்கா, இவளை நம்ம அடைச்சு வைக்கிறது நம்ம செய்யற தொழிலுக்கே பாவன்னு சொல்லி மீராவை விடுவிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் எப்பயும் போலதான் எல்லா கதையில வர மாதிரி அவர் நல்லா பயம் வித்தி சூளத்தை வச்சு குத்திய கொலை பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம சின்ன பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு பிறந்த நாள் போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஷயம் நடந்திருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாளாம். போன வட்டம் என் அம்மா வரேன்னு சொன்னாங்க, அவங்க வரல. இந்த வட்டம் நீங்க நாச்சும் வரீங்களான்னு கேட்க ஹன்சிகா வாக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க வரதுக்கு லேட் ஆனதுனால இவங்க கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனும் ஹீரோவும் ஒன்னா வந்து அவங்களை கூட்டு போயிடுறாங்க. இப்படியே படம் முடியுதுங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு படம் போடணும் யாராச்சும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்படி இல்லாட்டி நானே ஏதாச்சும் ஒரு படத்தை சூஸ் பண்ணி போட்டுறேன்.